இப்போ நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் வாஸ்து ரீதியா இருக்குமா இல்ல வேற எதுவும் பிரச்சனைங்களா சார்? இது ஜோதிடமும் வாஸ்து ரெண்டும் இணைஞ்சா மட்டும்தான் இது மாதிரி ஒரு இடம் வாங்குறதுல ஒரு சிக்கல்கள் பிரச்சனைகள் வர்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்திற்கு 4ஆம் இடம், அந்த 4ஆம் இடத்து அதிபதி ஒருவேளை ராகு கேதுவுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது 8ஆம் இடத்து அதிபதியோட நட்சத்திரத்திலேயோ இப்படி எல்லாம் இருந்தா சரவணபவ ஜோதிட அறிவாலயம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் தொகுப்பாளனி சுரேகா. இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறது நமது 30 வருட காலம் ஜோதிடம் மற்றும் வாஸ்துவில் அனுபவம் உள்ள ஆஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் சரவணபவ பரணி பாரதி அவர்கள் இன்றைய நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். அவரிடம் நிறைய கேள்விகள், வாஸ்துவை பற்றின நிறைய கேள்விகளும் அதை பற்றிய நிறைய விளக்கங்கள் தரதுக்கு அவர் இருக்கிறாரு. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். இன்னைக்கு இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வாஸ்து சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகள் விடைகளை பற்றி நம்ம இன்னைக்கு இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான் இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கங்கள். சார், இப்போ நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது. அதாவது ஒண்ணு டக்குன்னு முடியாம கோர்ட்டு வரைக்கும் இழுத்துட்டு, அதுக்கெல்லாம் காரணம் வாஸ்து ரீதியா இருக்குமா இல்ல வேற எதுவும் பிரச்சனைங்களா சார்? அதாவது ரொம்ப அற்புதமான ஒரு கேள்விகளை அழகா அவங்க கேட்டாங்க. அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு நிலம் வாங்குறாங்க, பூமி வாங்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு நிலம் வாங்கினதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் அவங்க இடம் போய் சிக்கிக்குது. இது எதனால் வருது, இது இடத்து ரீதியாகவா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அழகாக கேட்டாங்க. இது ஒரு விஷயத்தை நம்ம நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணுமா. அதாவது முதல்ல இது ஜோதிடமும் வாஸ்து ரெண்டும் இணைஞ்சா மட்டும்தான் இது மாதிரி ஒரு இடம் வாங்குறதுல ஒரு சிக்கல்கள் பிரச்சனைகள் வர்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வெறும் இடத்த வச்சு மட்டும் நம்ம ஒரு வாஸ்து கோளாறு குற்றம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல இந்த இடம் அப்படிங்கக்கூடிய விஷயம், அந்த 4ஆம் இடத்தை தான் நம்ம இடத்தை பத்தி சொல்றோம். ஒரு ஜோதிடத்துல உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்தை தான் நம்ம நிலம் பூமி சொத்துங்கிறோம். இந்த 4ஆம் இடத்து அதிபதி எப்பயுமே ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்துல ராகு கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தா, ஏன்னா இந்த ராகு கேதுங்கிறது ஒரு விதத்துல தோஷத்தை தரக்கூடிய நட்சத்திரம். அப்ப ராகு கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் இடத்து அதிபதி, 8ஆம் இடம்னா என்னன்னா பிரச்சனை, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸ், இதை பத்தி சொல்றது. அப்ப உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்திற்கு 4ஆம் இடம், அந்த 4ஆம் இடத்து அதிபதி ஒருவேளை ராகு கேதுவுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது 8ஆம் இடத்து அதிபதியோட நட்சத்திரத்திலேயோ இப்படி எல்லாம் இருந்தா முதல்ல அந்த நிலம் வாங்கக்கூடிய விஷயத்துல ஒரு பஞ்சாயத்து சிக்கல், இது மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளங்களை அவங்க சந்திப்பாங்க. இல்ல இந்த 4ஆம் இடத்து அதிபதி இந்த மாந்தியோடைய கனெக்டடு எப்படியாச்சும் இருந்தாலும் அந்த நிலம் வாங்குறதுல பூமி வாங்குறதுல இந்த தோஷங்கள்லாம் இருக்கும். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஜாதகத்துல 4ஆம் இடத்தோடைய அதிபதி இந்த டாக்குமெண்ட்டுக்கு சொந்தக்காரரே யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் தான். உங்களுடைய ஜாதகத்துல புதனுக்கு இது கெட்டு போய் இருந்தது அப்படின்னா, நல்ல நிலைமையில் இல்லாம கெட்டு போய் இருந்துச்சு அப்படின்னா, அந்த 4ஆம் இடத்து அதிபதியோட புதன் போய் சேரும் பொழுது இந்த டாக்குமெண்ட்ல எல்லாம் கொஞ்சம் வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இப்படி எல்லாம் ஜாதகத்துல அமைப்பு இருந்தா நீங்க இடம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்துடைய பத்திரத்தை கொண்டு போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஈசி போட்டு பார்க்கறது, வில்லங்கம் போட்டு பார்க்கறது, இல்லைன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் சரியான இடமா, இந்த டாக்குமெண்ட் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சரியா பார்த்துக்கிட்டு தான் வாங்கணும். இது எதன் அடிப்படையில் அப்படின்னா, ஜாதகத்தின் அடிப்படையில தான் இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை இந்த ஜாதகம் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்தினாலதான் அவங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அடைய போறாங்க அப்படின்னா, இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு கிரிமினல் அப்படின்னாவே அதுக்கு உண்டான கிரகம் கேது பகவான் தான். கேது தான் ஒரு கோர்ட்டு கேஸ் கிரிமினல் சம்பந்தப்பட்டது. அப்ப நீங்க அந்த இடம் வாங்க போறீங்கன்னா, அந்த இடத்துல ஜாதகம் நல்லா இருந்து ஒரு இடம் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க ஒரு கோர்ட்டு கேஸ் பக்கத்துல இடம் புள்ளி தகராறு, பங்கு பங்காளி தகராறு எல்லாம் வருதுன்னா, நீங்க டைரக்டா பாத்தீங்கன்னாவே வாயு மூலம் பாதிக்கப்பட்டிருக்கும். வாயு மூலைனா நம்ம ஆங்கிலத்துல சொன்னா நார்த்து வெஸ்ட்டும்போம், தமிழ்ல வாயு மூலையும்போம், அதையே வடமேற்கு மூலையிலும் சொல்லுவோம். அப்ப அந்த வடமேற்கு மூலை நீங்க பாத்தீங்கன்னா இழுத்து கிராஸா இருக்கும்னா அந்த மூளை நீண்டுகிட்டு இருக்கும்.
அதாவது 90 டிகிரிக்கு இல்லாம இந்த வடமேற்கு மூலை நீண்டுகிட்டு இருந்தாவே அவங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் அனுபவிப்பாங்க. இல்லைன்னா இந்த வடமேற்கு மூலையிலிருந்து தெரு வந்து குத்தும். இப்படி குத்துனாவே அவங்க வந்து ஜாதகம் நல்லா இருந்த சூழ்நிலையில இந்த கோர்ட்டு கேஸ் சம்பவத்துக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அவங்களுக்கு தான் பக்கத்துல இருக்கக்கூடிய புலிக்கார என் இடம் வந்து ஒரு அடி இடம் உங்க இடத்துல இருக்குதும்மா, இல்ல வீட்டை கட்டினதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல வந்து 4-5 செவுரு ஏன் செவுருமா. இதெல்லாம் என்னன்னா இந்த வடமேற்கு மூலையில 2 திசை இருக்குது. வடக்கு வாயுங்கக்கூடிய வடமேற்கு மூலை, மேற்கு வாயுங்கக்கூடிய வடமேற்கு மூலை. இந்த 2 திசைகள்ல தெரு வந்து இது குத்துனா இதெல்லாம் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்குமா. இதுதான் ஜாதக ரீதியாகவும் நம்ம வாஸ்து ரீதியாகவும் பார்த்தா மட்டும்தான் அவங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனுபவிப்பாங்களான்னு நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். அப்ப ஜோதிடமும் வாஸ்துவும் ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சே தான் செயல்பட்டு இருக்குமா. சார், இப்போ நீங்க கேட்டீங்களே, இப்ப சொன்னீங்களே தெருக்குத்து, அந்த மாதிரி தெரியாம ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்குள்ள சூலாயுதம் வைக்கலாம், அந்த நேருக்கு நேரா அந்த மாதிரி எல்லாம் வச்சா நம்மளோட வாஸ்து பிரச்சனைக்கு அது எதுவும் இதாகுமா? நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, சூலாயுதம் வச்சு தெருக்குத்தை சரி பண்றதுன்னா 100% சரி பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சூலாயுதத்தை வைக்கிறது, பிள்ளையார திருடி கொண்டாந்து இந்த இடத்த வச்சோம்னா அந்த வாஸ்து தோசை நீருங்கிறதெல்லாம் ஒரு விதமான ஒரு மூட நம்பிக்கை, ஒரு மன நிம்மதி. நான் என் வீட்டுல வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு மன நிம்மதி அடைஞ்சாவே அவங்களுக்கு பாதி சுமை குறைஞ்ச மாதிரி. அப்ப இது மாதிரி ஒரு தெருக்குத்து வந்து வீட்டுல உழுகுது அப்படின்னாவே அதுக்குன்னு சில வழிமுறைகள், வழிபாட்டு தலங்கள், பரிகாரங்கள் இருக்குது. பரிகாரங்கள்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 50,000 ரூபாய் கொண்டுட்டு வாங்க, நான் என் வீட்டுல வச்சு நல்லா உங்களுக்கு ஒரு பூஜை பண்ணி ஒரு எந்திரத்தை கொடுக்குறேன், ஒரு தகட்டை கொடுக்குறேன், இல்ல ஒரு கம்பி வளையத்தை சுத்தி நான் வைக்கிறேன், ஒரு வேல் வச்சு ஊனி கொடுக்குறேன், இல்ல தகட்டை பதிக்கிறேன், இல்ல உங்களுக்கு உட்கார வச்சு ஒரு பூஜை பண்றேன், இதெல்லாம் கேட்கவே கேட்காது. இது எல்லாமே பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயம்தான். இது எடுபடாது. அப்ப ஒரு உயிரை வளர்க்கிறது மூலம், அடுத்தது ஒரு உணவுகளை தானம் பண்ணுவதன் மூலம், ஒரு கடவுள் வழிபாடுகள் மூலம்தான் இந்த தெருக்குத்தை வந்து அதுக்குண்டான விஷயத்திலே சரி பண்ண முடியும். அப்ப அந்த வடமேற்கு மூலை ஒரு தெருக்குத்து வந்து அவங்க கோர்ட்டு கேஸ் சம்பவங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அதற்குன்னு சில மரங்கள் இருக்குது, அதற்குன்னு சில தெய்வ வழிபாடுகள் இருக்குது, அதற்குன்னு சில அன்னதான பொருள்கள் இருக்குது. அன்னதானங்கள் அடுத்தவர்களை கொடுத்து அவர்களுடைய வயிறை மகிழ்விப்பது. இப்ப ஏன் நான் வந்து அடுத்தவங்களை வைத்து கொடுக்கறது அப்படின்னா, வடமேற்கு மூலை அப்படிங்கிறது அதனுடைய அதிபதி கேது. கேதுன்னா வயிற்றுடைய குடல் பகுதி, கேதுன்னா குடல், அதாவது உணவு செரிமானம் ஆகிறது. அப்ப அந்த வடமேற்கு மூலை பாதிக்கப்பட்டால் நீங்கள் அன்னதானத்தின் மூலமாக, அன்னதானம்னா நம்ம எடுத்துன சக்கரை பொங்கல் சுண்டல் எல்லாம் கொடுத்தா பத்தாது, அதுக்குன்னு சில வழிமுறை இருக்குது. அதுதான் நம்ம கடந்த 30 வருடமாக உங்களுடைய இடம் தெருக்குத்தா இருக்குதா, இல்ல ஏதாச்சும் தோஷங்கள் பெற்றிருக்குதா அப்படின்னு வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து, அடுத்தது அந்த இடத்துக்கு ஒரு பிரச்சனத்தை பார்த்து, இது எல்லாம் நன்கு ஆராய்ஞ்சு இதை சரி பண்ண முடிஞ்சதுன்னா மட்டும்தான் பண்ண முடியும். எல்லா விஷயத்தையும் என்னால் சரி பண்ண முடியும்னு நான் சொல்லவே முடியாது. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அதாவது ஒரு நோய் ஒரு கண்டிஷன்ல இருந்தா அந்த நோயை குணப்படுத்திடலாம். முத்தி போச்சுன்னா அது மாதிரி அந்த தெருத்தாக்கம் அந்த வீட்டுக்கு முழுமையா இருந்துட்டா தலையில நானுன்னு இல்லை, அந்த வாஸ்து படைச்ச கடவுளே வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நம்ம இடத்தையும் பார்க்கணும், அந்த இடத்துடைய தன்மையும் பார்க்கணும், ஜாதகத்தையும் பார்க்கணும். இப்படி எல்லாம் பல்வேறு முறையில ஆராய்ஞ்சு பார்த்தா தாமா அதனுடைய சரியான தீர்வு கிடைக்கும். ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். நம்ம கேட்ட கேள்விகள் அனைத்துக்குமே ரொம்ப தெளிவான விளக்கத்தை வந்து ஐயா வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. இன்னும் அடுத்தடுத்த காணொளியில இன்னும் நிறைய கேள்விகள் வந்து நம்ம நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சுரேகா. அனைவருக்கும் வணக்கம். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் உங்களை ஒரு அழகான அடுத்த தருணத்தில் நான் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.